அதனால போட்டு என்ன வேணும்னே போய் வம்பு கிடைக்கிற மாதிரி. நீங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டு குடும்பமா இருக்கிற வீட்டுல நீங்க உங்களுக்கு தெரியாது, ஒரு பெருசு ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நை 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 நைன்னு உள்ளக்கிறவங்களாம் எரிச்சல் ஆயிடுவாங்க. இந்த பெருசு தொல்லை தாங்க முடியலன்னு. அது என்னன்னா இரிட்டேட் பண்றது கஞ்சா முடங்கட முடங்கன்னு. அது மாதிரி இந்த வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொருத்தனையும் பேசிய டார்ச்சர் பண்ணோன்னு தெரிச்சு ஓடுறாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு அவருக்கு என்னது ஆக்டிங் அகாடமி, வாட்டர்மெலான் ஆக்டிங் அகாடமின்னு ஒண்ணு வச்ச உடனே அந்த விஜய் பார்வதி தான் சாக்குன்னு எட்டி ஒரே உதங்க வந்துச்சு. அப்புறம் உள்ளகிறவங்களாம் அதை ரசிக்கிறாங்க. எப்பவுமே நான் சைமனா தான் சொன்னது, நீங்க யார கோமாளி, கேலி சித்திரம், இவன் அறிவு கட்டவன் அப்படின்னு நீங்க போக்கஸ் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போறீங்க, ஒரு திரைப்படத்தை கொண்டு போது இது மாதிரி ரியாலிட்டி ஷோல யாரை கொண்டு போறீங்களோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெரும் ஆதரவாக கிடைக்கும். நீங்க நாமினேஷன் அப்படின்ற பொழுது இவருக்கு தான் அதிகப்படியான இது வெளியே தள்ளுங்க அப்படின்னு. ஆனால் வெளியே பாத்தீங்கன்னா மக்கள்லாம் இந்த ஆள் இருக்கட்டான்றான், இந்த ஆளை வச்சுதான் இங்க ஓடுதுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க யார் இருக்காங்க முகம் தெரியுற மாதிரி எந்த சினிமா செலிபிரிட்டி இருக்காங்க?